ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு சோல்ஜர்ஸ் கைட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வீடியோவில் வந்து ரயில்வேலேருந்து ஆர்ஆர்பி குரூப் டிக்காக இந்த 2024-25 கேட்டகரியில் 2025 வேகன்சிக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் இப்போ ஒரு கோர்ட் கேசஸ் அப்டேட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒரு சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது என்ன ப்ராப்ளம், அது மாதிரி தெரியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோவில் கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் ப்ரிப்பரேஷனில் இருப்பீங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கிற டைமில் இந்த மாதிரி வர்றது எல்லாமே சகஜம் தான், ஓகேங்களா? ஸோ அது எந்த மாதிரி வந்து கடைசியில் அது ஃபைனல் வரும், எக்ஸாம் டேட் எப்போ வரும், அதே மாதிரி என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட் எப்போ வரும், ஸோ இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது ரயில்வே எக்ஸாம்ஸ் அண்ட் குரூப் டி அண்ட் அதே மாதிரி வந்து டிஃபென்ஸ் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலில் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் யாராவது ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ரயில்வே குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. கிட்டத்தட்ட அரௌண்ட் 32,000 வேகன்சிஸ் ப்ளஸ் அப்ளை பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ எக்ஸாம் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி 6 மந்த்துக்குள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாங்க, ஓகேங்களா? 6 மந்த் அப்படின்னா நமக்கு வந்து பிப்ரவரி எண்டில் அப்ளிகேஷன் முடிஞ்சிச்சு, மார்ச் முடிஞ்சு இப்போ ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஜூன் ஜூலையில் எக்ஸாம் வந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்குள்ளே ஒரு கோர்ட் கேசஸ் அதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான சிபிடி 1 முடிஞ்சு ரிசல்ட் விட்டுட்டாங்க. சிபிடி 2க்கான எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து டெக்னீஷியனுக்கான எக்ஸாம் டிவிக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜேஇக்கான சிபிடி 2 ஒன்றும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட் சிபிடி 2 வந்து இப்போ 28 ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட் ஒன்றும் விடலை, ஓகேங்களா? ஸோ என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட் மேபி வந்து ஜூனில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மே எண்டு ஆர் ஜூனில் வரும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தான் குரூப் டிக்கான எக்ஸாம். ஆனால் குரூப் டியில் ஒரு சின்ன ஒரு மைனஸ் விஷயம் என்ன அப்படின்னா ஒரு கோர்ட் கேசஸ் போயிருக்கு. ஸோ என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 2019-18 வேக்கன்சிஸில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க மட்டும்தான் வந்து ரயில்வே குரூப் டியில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் வந்து ரயில்வே சைட்லேருந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஐடிஐ படிச்சிருக்கிறதுனால இப்போ இந்த வருஷம் வேக்கன்சியில் 10th படிச்சிருக்கிறவங்களும் எலிஜிபிள். நாங்கள் 2019 வேக்கன்சி அப்போ வந்து நாங்கள் இதுவரையும் 10th எலிஜிபிளாக இருக்கவங்க அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் வர எல்லா வேக்கன்சி 2019க்கு அப்புறம் வர எல்லா குரூப் டியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10th படிச்சிருக்கிறவங்கள எலிஜிபிள் கிடையாது, ஒன்லி ஐடிஐ மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு அவங்க ஷார்ட் நோட்டீஸ் விட்டுருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரல. இந்த வருஷம் 2025க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. ஸோ இந்த வருஷம் நோட்டிஃபிகேஷனில் வந்து 10th எலிஜிபிள், ஐடிஐ படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள், 10th படிச்சிருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ஷார்ட் நோட்டீஸ்லேயே அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃபைனல் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி கொடுத்துட்டாங்க. நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம், அப்ளிகேஷன் முடிஞ்சாச்சு, இப்போ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இருப்போம். ஸோ இந்த டைமில் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தான் கேஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ நாங்கள் வந்து 10th எலிஜிபிள் இல்லை, ஐடிஐ மட்டும் தான் எலிஜிபிள்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் நிறைய பேர் வந்து ஐடிஐயும் அதிகமாக படிச்சிருக்கோம், நாங்கள் வந்து இதுக்காக செலவு பண்ணியிருக்கோம், நாங்களும் 10th ஈக்குவல் வந்துட்டோம், இந்த மாதிரி அந்த கேஸ் போட்டிருக்காங்க, ஓகேங்களா? அது மார்ச் 28 இயரிங் முடிஞ்சிச்சு. ஸோ அந்த இயரிங்களுக்கு அப்புறம் வந்து மே 28 ஃபைனல் இயரிங் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அந்த இயரிங்கில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து ரயில்வே சைடில் தான் வந்து எல்லாமே கிளாரிஃபிகேஷன், அதான் அவங்க அஃபிஷியலாக வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனால் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும், அதில் ஃபுல் இன்ஃபர்மேஷன் இருக்கும், நம்ம பார்த்துட்டு அப்ளை பண்ணுவோம். பட் ஆனால் இவங்க முன்கூட்டியே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. 2019 ஐடிஐ மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த 2025 வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி 10th எலிஜிபிள் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்வே சைடில் இருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மே 28 இயரிங் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மே 28 என்ன மாதிரி இயரிங் வரும், அந்த ஃபைனல் டிசிஷனாக இருக்குமா அப்படின்றத பொறுத்து தான் நம்ம எக்ஸாம் டேட்டும் வந்து தெரிய வரும், ஓகேங்களா? ஸோ எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்படியும் வந்து இந்த கோர்ட் கேசஸ் எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர்பி சைடில் வந்து அவங்க வந்து ஃபேவர் பண்ண தான் பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே நாங்கள் 10th படிச்சிருக்கிறவங்க எலிஜிபிள்னு சொல்லி நாங்கள் வந்து ஷார்ட் நோட்டீஸ் விட்டு தான் நாங்கள் அப்ளிகேஷன் விட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட்போண்ட் ஆகுது அப்படின்னா வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகலாம், ஓகேங்களா? வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக
வேக்கன்சி எப்படியும் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது ஓகேங்களா. பட் ஆனால் நம்மளுடைய எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போகிறதுக்கு சான்சஸ் தான் இருக்குது ஓகேங்களா. எப்படியும் வந்து இன்னும் என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட்டே விடலை. மேபி என்டிபிசிக்கான எக்ஸாம் டேட் வந்ததுக்கப்புறம் தான் குரூப் டிக்கான எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா. எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆகஸ்ட் கிட்ட எக்ஸாம் போகும் அப்படின்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இது இப்போ இருக்கிற இது போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த கோர்ட் கேசஸ் எல்லாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து ஆர்ஆர்பி சைடில் ஃபேவரபாக தான் வரும் ஓகேங்களா. இதுக்காக வந்து நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க, திரும்பவும் வந்து அப்ளிகேஷன் போடுறதுக்கு ஸ்லாட் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. பட் இருந்தாலும் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. ஏன்னா அப்ளை பண்ணிட்டாங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க வருஷக்கணக்காக. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. அதனால் இந்த ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபேவரபுளாக ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அப்படி இல்லைனா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் பண்ணியாகணும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100க்கு 80+ மேலே எடுத்தால் தான் கண்டிப்பாக இந்த வாட்டி போஸ்டிங் எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி 1,00,000 வேக்கன்சிஸ் வந்திருந்தது. அந்த வருஷத்து வேக்கன்சிக்கு 9,000 கிட்ட ஆர்ஆர்பி சென்னைக்கு மட்டுமே வந்திருந்தது. இந்த வாட்டி வந்து 2,600+ வேக்கன்சிஸ் தான் வந்திருக்கு. ஸோ அதனால் காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி கட் ஆஃபும் வந்து இந்த வாட்டி அதிகமாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்திருந்த எல்லா ரிசல்ட்டும் பார்த்துருக்கலாம். ஏஎல்பிக்கு வந்து சிபிடி 1ஓட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. அதே வந்து டெக்னீஷியனோட ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. மேபி எல்லாமே 80+ மேலே போயிருக்கு. அதனால் கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணுங்கள். எதிலெல்லாம் ஸ்கோர் பண்ண முடியுமோ அதில் வந்து உங்களுடைய டார்கெட் வைங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது ஸ்கோர் பண்ணுறதில்ல, ஏதாவது மேக்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸுக்கான ஸ்ட்ராட்டஜி, முக்கியமாக இந்த குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஏதாவது ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனை மட்டும் விட்டுறாதீங்க. இந்த அடுத்த 28 மே வந்து இன்னும் 2 மாதம் இருக்குது. ஸோ இந்த கோர்ட் கேசஸ் இல்லைனா அப்படின்னா நம்ம ஜூனில் வரும், ஜூலையில் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் படிக்கலாம். பட் அந்த கோர்ட் கேசஸ் வந்து எக்ஸாம் வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு நிறைய பேர் படிக்கிறது நிறுத்திடுவீங்க. அந்த மாதிரி மட்டும் நிறுத்திடாதீங்க. கண்டிப்பாக ரொம்ப பாதிக்கப்படுவீங்க ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த 6 மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிறதில்ல உங்களை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக எதுவுமே கிடையாது. வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த கோர்ட் கேசஸ் எல்லாமே நடந்துகிட்ருக்கு குரூப் டி அப்படின்ட்டு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. வருஷத்துக்கு வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனாலும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அதிகமாகிட்டே தான் இருக்காங்க. அதனால் கட் ஆஃப் அதிகமாக சான்ஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. கட் ஆஃப் கம்மியாகணும் அப்படின்றது மட்டும் நீங்கள் நினச்சிக்காதீங்க ஓகேங்களா. ஸோ 60 எடுத்தால் நம்ம வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து 80+ மேலே தான் வரும். ஸோ அதனால் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்னும் கிட்டத்தட்ட 6 மந்த்து கிட்ட டைம் இருக்கும். எப்படியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட்டுக்கு மேலே தாங்க எக்ஸாம் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. அதனால் உங்களோட ப்ரிப்ரேஷனில் மட்டும் கைவிடாமல் கண்டிப்பாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது குரூப் டிக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.